ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நீங்கள் எனக்காக ஜெபிப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என் சரீரத்தில் அதிகமாய் நான் ஒரு பலவீனத்தோடு காணப்படுகிறேன். இதனால் அதற்காக விசேஷித்தமாக நீங்கள் நினச்சிங்க ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளில் நம்ம இந்த நாளில் அநேக காரியங்களை நன்மை செய்கிறோம், ஆனால் அது நமக்கு தீமையாகவே கடந்து வருகிறது. நன்மை செய்து பாட அனுபவி என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நாம் நன்மையை செய்து செய்து நாம் சோர்ந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். நான் இவங்களுக்கெல்லாம் நன்மை செய்தேன், அவங்களே எனக்கு விரோதமாக நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்கி தவிக்கிங்களா? நீங்கள் கலங்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. நீங்கள் சோர்ந்து போகணுங்கிற அவசியமே இல்லைங்க. ஏன்னா நீங்கள் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்ய போகிறீங்க. வாசிக்கிறேன் கேளுங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். ஏற்ற காலத்திலே நாம் அறுக்கிறவர்களாய் காணப்படுவோம். இங்கே சோர்ந்து போகாதீங்க. எந்த மனுஷனுக்கெல்லாம் நன்மை செய்தனோ அவங்க உங்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்களா, அதை குறித்து நீங்கள் கவலைப்படணும் அவசியமே இல்லைங்க. ஏன்னா நீங்கள் அறுவடையின் நாட்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. நீங்கள் நன்மை செய்ததுக்குரிய பிரதிபலனை ஆண்டவர் உங்களுக்கு நேரடியாக கொடுக்க போகிறார். இந்த நாட்டில் பார்க்குறோம், கொர்நேலியுடைய தாழ்ந்த தர்மங்கள் அங்கு நினைவு கூறப்பட்டது என்று சொல்லி பார்க்குறோம். ஆமாம், நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகவே இல்லை. ஒரு நாள் வந்தது, அந்த அபிஷேகத்தை அவனுக்கு கொடுக்கும்படியாக பேதுருவோடு ஆண்டவர் அங்கு பேசுகிறதை பார்க்கிறோம். ஒரு தூதனோடு அந்த கொர்நேலியோடு பேசுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்கள் நீங்கள் செய்த நன்மைகள் இந்த நாட்களில் ஏராளம் தாராளமாய் காணப்படும் போது அதுக்குரிய பிரதிபலன் நமக்கு இல்லையேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்காதீங்க. அந்த யோசனையே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா அறுக்கிற நாட்கள் சமயமாயிற்று. ஏற்ற காலத்திலே நாம் அறுக்கிறவர்களாய் காணப்படுவோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் நன்மையினால் நம்முடைய வாயை அவர் திருப்தியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் நன்மை செய்யும்போது இந்த நாட்களிலே பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் செய்வார். சொல்கிறாங்க இல்லையா, அவங்க முன்னோர் செய்த காரியங்கள் தான் இன்றைக்கு அவங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பெற்றோர் செய்த தான தர்மங்கள் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதாய் காணப்படுகிறது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி வசனத்தின்படி இவர்கள் நன்மை செய்கிறவர்களாக இருந்தபடியினாலே தேவன் இவர்களை இவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுகிறதை நாம் காதுகளினாலே கேட்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரை தான் சொல்கிறாரு, நன்மை செய்கிறத நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் நன்மை செய்கிறத சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. இதோ ஏற்ற காலம் வந்து விட்டது. சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாக தான் இருக்கலாம், ஆனால் நன்மையை ஆண்டவங்களுக்கு செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் எதெல்லாம் விதைச்சிங்களோ அந்த விதைத்ததெல்லாம் அறுக்கிற ஒரு நாட்களுக்குள்ளாக ஆண்டவர்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் பயப்படாதீங்க. நன்மை செய்கிறவங்க சோர்ந்து போகாதபடிக்கு இந்த நாட்கள் நீங்கள் செய்யும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை உடைய வாழ்க்கையில் செய்வார். ஏன்னா நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யாமல் இருப்பது பாவம் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாட்டில் யாருக்கெல்லாம் நன்மை தேவைப்படுதோ அந்த நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அந்த நன்மை செய்யாமல் இருக்கும்போது அது பாவமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாறிவிடும். இந்த நாளில் நீங்கள் நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் சொல்லியிருக்கதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் நன்மை செய்ய சோர்ந்து போகாமல் இருக்கும்போது ஆண்டவர் உங்கள் கூட இருந்து உங்களை ஆளுகை செய்து உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய சந்ததிகளையும் ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். கண்களை மூடி செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, இந்த நாட்களில் நன்மை செய்கிறதுல உடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் அறுவடைக்கு நேராய் கடந்து செல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரை. இந்த நாட்களில் அறுவடையோ மிகுதி ஆண்டவரை, ஆட்களோ குறைவு என்று சொல்லி பார்க்கிறோம்.
இருக்கிறோம். இந்த நாட்கள் அறுவடைக்கு தேவையான நபர்களை ஆண்டவரை எழுப்பி கொடுக்கும்படியாக, நன்மை செய்கிறவர்களை எழுப்பி கொடுக்கும்படியான கிருபைகளை நீர் உன்னத்திலிருந்து செய்யும்படியாய் செபிக்கிறேசப்பா. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேசப்பா. இந்த நாளில் ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகள் எடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரை வெற்றி பெற உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.